வணக்கம். ஸோ இந்த நடப்பு நிகழ்வுகள் புதிய நியமனங்கள் வந்து குறைஞ்சது ஒரு 4 மதிப்பெண் வந்து வருகின்ற சிம்கோ கோர்ட் எக்ஸாமுக்கு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அப்டேட்டடாக என்ன அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து டேட் வந்து கொடுத்துருக்கோம். ஏற்கனவே இந்த வீடியோ பண்ணியிருப்போம். இப்போ அப்டேட்டடாக இருக்குது. அதனால் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து அப்டேட்டடாக இருக்கிறனால இதையும் நீங்கள் படித்து வச்சுக்கிறது நல்லது. வாங்க ஒன் பை ஒன்னாக போகலாம். ஸோ சுப்ரீம் கோர்ட் சரிங்களா, ஹையர் அதாவது சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதியான டி.ஒய். சந்திரசூட், அதாவது தனஞ்சய எஸ்.1 சந்திரசூட், அப்புறம் டி.ஒய். சந்திரசூட்னு சொல்லுவாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி டி. கிருஷ்ணகுமார். இப்போ வந்து பொறுப்பு நீதிபதியாக தான் பதவி ஏற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆர் மகாதேவன் இருந்தாப்புல, அதுக்கு முன்னாடி சஞ்சய் கங்கபூர்வாலா இருந்தாங்க சரிங்களா. இப்போ கரண்டாக வந்து பதவி ஏற்றிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி டி. கிருஷ்ணகுமார். ஸோ தமிழ்நாட்டின் ஆளுநர் பேர் எல்லாருக்கும் தெரியும், ஆர்.என். ரவி அவர்கள். தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர் வந்து சிவ்தாஸ் மீனா. ஸோ எல்லாரும் இறை என்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சிவ்தாஸ் மீனா தான் புதிய தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர் இருக்காங்க. அதே போல் தமிழகத்தின் புதிய டிஜிபியான சங்கர் ஜிவால் சரிங்களா. தமிழகத்தின் புதிய டிஜிபி வந்து சங்கர் ஜிவால். இந்தியாவின் 15வது குடியரசுத் தலைவர் யாருன்னா திரௌபதி முர்மு. இவங்க தான் முதல் பழங்குடியின, அது ஷெட்யூல் டிரைவர்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா முதல் பெண் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. இந்தியாவின் 14வது குடியரசுத் தலைவர் இப்போ யார் இருக்காங்க அப்படின்னா ஜெகதீப் தங்கர் சரிங்களா. ஜெகதீப் தங்கர் தான் 14வது துணை குடியரசுத் தலைவராக இருக்காரு. அப்புறம் மக்களவை சபாநாயகர் யாருன்னா கடந்த ஆட்சியிலுமே ஓம் பிர்லா தான் இருந்தார். இப்பயுமே ஓம் பிர்லாவை தான் சபாநாயகராக நியமிச்சிருக்காங்க. ஓகே, இந்தியாவின் முப்படைகளின் தலைமை தளபதி யாருன்னா அனில் சவுகான். முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சவுகான். இந்திய விமானப்படை தளபதி யாருன்னா விவேக் ராம் சௌத்ரி. இந்திய கடற்படையின் தளபதியான திரேஷ்குமார் திரிபாதி. இந்திய ராணுவ தளபதியான உபேந்திர திவேதி. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யாருன்னா எஸ்.கே. ஹெல்தர். இப்போ மறுபடியும் நமக்கும் கர்நாடகாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காவிரி இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்.கே. ஹெல்தர். தற்போது தமிழ்நாட்டின் சபாநாயகர் யாருன்னா எஸ். அப்பாவு அவர்கள். ஓகேவா. இஸ்ரோ தலைவர் யாருன்னா எஸ். சோம்நாத். இதுக்கு முன்னாடி சிவன் அவர்கள் இருந்தாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இப்போ வந்து இஸ்ரோ கரண்டாக வந்து இஸ்ரோவோட தலைவர் வந்து சோம்நாத். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆந்தோனியோ குத்தரேஸ். ஓகேங்களா. நிதி ஆயோக்கின் புதிய தலைவர் யாருன்னா பி.வி.ஆர். சுப்பிரமணியம். இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் யாருன்னா சக்தி காந்த தாஸ். இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் வந்து அட்டார்னி ஜெனரல் சொல்லுவாங்க ஆர். வெங்கட்ரமணி. ஒரிசாவின் புதிய முதல்வர் யாருன்னா முன்னாடி இருந்து நவீன் பட்நாயக் இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோகன் சரண் மாஜி. ஆந்திரா புதிய முதல்வர் வந்து சந்திரபாபு நாயுடு. சிக்கிமோட புதிய முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேம் சிங் தாமங். ஏன்னா இந்த 4 மாநிலத்துக்கும் ரீசெண்டாக தான் எலெக்ஷன் முடிஞ்சது. அதே போல் அருணாச்சல பிரதேச முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா பேமா காண்டு. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா ராஜீவ் குமார். தமிழ்நாட்டின் தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலா சாமி. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் யாருன்னா அருண்குமார் மிஸ்ரா. அது மாநில மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி எஸ். மணிக்குமார். தற்போதைய பிரபஞ்ச அழகியார், அது மிஸ் யூனிவர்ஸ் யாரு அப்படின்னா ஆர்பனியே கேப்ரியல், அமெரிக்காவை சேர்ந்தவங்க சரிங்களா. ஆர்பனியே கேப்ரியல் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்தவங்க. உலக அழகியாரு சரிங்களா, வேர்ல்டு பியூட்டி, அது வந்து செக் குடியரசு நாட்டை சேர்ந்த கிறிஸ்டினா பைஸ்கோவா. இந்த நடப்பு நிகழ்வுகள் புதிய நியமனங்கள் பதிலிருந்து குறைஞ்சது ஒரு 4 மதிப்பெண் அளவுனாச்சும் நம்ம வருகின்ற சிம்கோ ஹைகோர்ட் வந்து புதுச்சேரி நம்ம மாவட்ட நீதிமன்ற வேலைவாய்ப்பு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் நம்மகிட்ட வாங்கினவங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம டைரெக்டாகவே சென்ட் பண்ணி விட்டுருவோம் சரிங்களா. நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம். மற்றவங்க நீங்கள் யூடியூப்பில் அப்படியே நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேக்கேஜ், ஆன்லைன் கிளாஸு இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம். விருப்பமானவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டெஸ்ட்டு தான் முடிஞ்சிருக்கு. ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுருங்க. அடுத்த காணொலியில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.